என்னுடைய பெயர் கிருபாகரன். அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக அயனம்பாக்கத்தில் பணிபுரிகிறேன். இந்த நம்ம தமிழக அரசு கல்வித்துறையில் தமிழக அரசு மாபெரும் கல்வி புரட்சியை செய்துள்ளது. இன்று ஐம்பெரும் விழாவில் முதல்வர்கள் அவர்களின் திருக்கரத்தால் இன்று அனைத்து ஆசிரியர்களுக்கு டேப் வழங்கப்பட உள்ளது. அதன் முன்னோட்டமாக இன்று குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு தமிழக முதல்வர் டேப் வழங்கினார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக வர வேண்டும் என்று அவர் மிகவும் ஆர்வத்துடன் உழைக்கிறார். அவருக்கு எமது ஆசிரியர்கள் சார்பாக, தலைமை ஆசிரியர்கள் சார்பாக, ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மிகுந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், கரும்பேடு அரசு உயர்நிலை தலைமை ஆசிரியர். இந்த தினத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று கொடுத்தமைக்காக முதலமைச்சர்கள் வழியாக நாங்கள் வாழ்த்தினை பெற்றிருக்கிறோம். முதலமைச்சர் பல மணி நேரம் செலவிட்டு எங்களுக்காக நேரில் வந்து எங்களை வாழ்த்தினார். கல்வி அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் கூட எங்களோடு பல மணி நேரம் செலவிட்டு எங்களை ஊக்கப்படுத்தினார்கள். இது மேலும் தொடர்ந்து மாணவர்களுக்கு உழைக்கவும், தொடர்ந்து 100% தேர்ச்சியை கொடுக்கவும் எங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். ஸ்டூடெண்ட் தொடர்ந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு முதலமைச்சர் நினைக்கிறபடி அனைத்து மாணவர்களும் சரியான பாதையிலே செல்வதற்காக, அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை நாங்கள் தேர்ச்சி பெற வைப்போம். டாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர், மாநில பொதுச் செயலாளர் இராதாஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐம்பெரும் விழா நிகழ்விலே பள்ளிக்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக நான் கருதுகின்றேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சருடைய எழுச்சியான இந்த சிந்தனை இன்று தேர்தல் முடிந்த உடனேயே இந்த பாராட்டு நிகழ்வு என்பது அரசு பள்ளி மாணவர்கள் 100க்கு 100 விழுக்காடு வெற்றி பெற்ற மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த நோக்கமும், உற்சாகப்படுத்துவது என்பது இன்று குறைந்து கொண்டு போவதால் மாணவர்களுடைய நிலை தடுமாறிக்கொண்டும் தடமாறிக்கொண்டு போகிறது. அதை நிலைநிறுத்துகின்ற வரையிலே கல்விதான் ஆயுதம், கல்வி உன்னை விட்டு போக முடியாது, அழிக்க முடியாத சொத்து என்று முதல்வருடைய வாக்கு என்பது மறக்க முடியாத நிகழ்வாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கான, குறிப்பாக தலைமை ஆசிரியர்கள் 100 விழுக்காடு மாணவருடைய வெற்றி பெற்ற அந்த தலைமை ஆசிரியருடைய தலைமை பண்பை பாராட்டுகின்ற வகையில் அளிப்பது என்பது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு நன்மை கிடைத்ததாக பாராட்டுவதாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையை மிக முக்கியமாக வைத்து ஒலிம்பிக் போன்ற நிகழ்வுகளே தமிழ்நாட்டு மாணவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்ற தெளிந்த சிந்தனையான உரை என்பது இன்று மறக்க முடியாத நிகழ்வாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் விளையாட்டு ஆசிரியர்களை அனைத்து பள்ளிக்கும் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.